அம்மா, நான் சொல்லலையா, அவருக்கு நம்மளை பிடிக்கும். அம்மாவை சிறப்பா? மீராவின் வார்த்தைகளில் சந்தோஷம் அலைமோதியது. அவள் கண்களில் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குவதின் பிரகாசம். சமையலறையில் டீ போடிக்கொண்டிருந்த சுபத்ரா அம்மா ஒரு நிமிடம் நின்றார். மீராவின் திருமணம் முடிந்து 1 மாதம்தான் ஆகியுள்ளது. கணவன் விவேக் அவர்களுடன் வீட்டில் தங்கத் தொடங்கியது 1 வாரம். தொடக்கத்தில் மீராவின் இந்த முடிவு சுபத்ரா அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் தனியாக போகுமோ என்ற பயம் அவரை வெகுவாக அலைக்கழித்தது. ஆனால் விவேக் அப்படியொருவன் இல்லை. சுபத்ரா அம்மாவின் உலகம் மீராதான். கணவன் இறந்த பிறகு மீராவை வளர்க்கவும் படிக்க வைக்கவும் மட்டுமே அவர் வாழ்ந்தார். மீராவின் ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் தன் சந்தோஷத்தை கண்டெடுத்தார். அதனால்தான் மீராவின் திருமணம் ஒரு சந்தோஷ செய்தியாக இருந்தாலும் அது அவரின் உள்ளத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குமோ என்ற கவலை இருந்தது. ஆனால் விவேக் அந்த பயங்களை மெதுவாக அழித்தார். விவேக் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த இளைஞன். பெரிய பொருளாதார பாதுகாப்போ உறுதியான வேலையோ இல்லை. அதனால் திருமண பேச்சு வந்தபோது சுபத்ரா அம்மாவுக்கு சிறிய கவலைகள் இருந்தன. நம்முடைய மீராவை காப்பாற்ற அவரால் முடியுமா என்ற கேள்வி அவரின் மனதில் பலமுறை எழுந்தது. ஆனால் மீராவின் வற்புறுத்தலுக்கு முன்பு அவரால் விட்டுக் கொடுக்க வேண்டியதாயிற்று. அம்மா, எனக்கு அவர் போதும். பணத்தை விட சிறந்தது அன்பும் மனதும். மீரா சொல்லும்போது சுபத்ரா அம்மாவால் மகளை எதிர்க்க முடியவில்லை. திருமணத்திற்கு பிறகு விவேக்குக்கு சொந்த வீடு இல்லாததாலும் மீராவுக்கு அம்மாவை தனியாக விட்டுவிட மனமில்லாததாலும் விவேக் சுபத்ரா அம்மாவின் வீட்டில் தங்கத் தொடங்கினார். முதல் நாட்களில் விவேக் மிகவும் அடக்கமானவனும் மரியாதை உள்ளவனுமாக இருந்தான். காலையில் எழுந்து வீட்டு வேலைகளில் உதவுவான். சுபத்ரா அம்மாவுக்கு மருந்து கொடுப்பான். மீராவை வேலைக்கு அனுப்ப உதவுவான். மீராவின் சந்தோஷத்தை காணும்போது சுபத்ரா அம்மாவின் மனதிலுள்ள கவலைகள் மெதுவாக மறைந்தன. மீரா அதிர்ஷ்டசாலி, அக்கம்பக்கத்தினரும் உறவினர்களும் சொல்லும்போது சுபத்ரா அம்மாவின் உள்ளத்தில் பெருமை நிறைந்தது. அம்மா, இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினீர்களா? நான் ஊற்றுகிறேன், விவேக் முற்றத்தில் உள்ள செடி பானைகளை பார்த்து சொன்னான். சுபத்ரா அம்மா தலையசைத்தார். அதெல்லாம் நான் செய்கிறேன் மகனே. நீ போய் மீராவுக்கு உதவு. அதற்கென்ன அம்மா, இதெல்லாம் என் வீடு இல்லையா? என் அம்மா இல்லையா? விவேக் சிரித்துக்கொண்டு சொன்னான். அந்த வார்த்தைகள் சுபத்ரா அம்மாவின் மனதில் ஒரு குளிர்மழையாக பொழிந்தது. தனக்கு ஒரு மகன் இல்லாத குறையை விவேக் நிரப்புவதாக அவருக்கு தோன்றியது. விவேக் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது சுபத்ரா அம்மா அவனை பார்த்து நின்றார். அவனின் ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒரு வகை உண்மைத்தன்மையை அவர் கண்டார். நாட்கள் கடந்தன. விவேக் வீட்டின் ஒரு உறுப்பினரைப் போல ஆனான். அக்கம்பக்கத்தினரும் உறவினர்களும் அவனுடன் நல்ல உறவு ஏற்படுத்தினான். எல்லோருக்கும் விவேக் பெரிய விஷயமாக இருந்தான். அவன் மீராவுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று பலரும் சொன்னார்கள். ஒரு நாள் இரவு மீரா வேலை முடிந்து வர தாமதமானது. சுபத்ரா அம்மாவும் விவேக்கும் மட்டும் வீட்டில் இருந்தனர். இரவு உணவு சாப்பிட்ட பிறகு விவேக் சுபத்ரா அம்மாவிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தான். அம்மாவுக்கு ஏதாவது விஷமம் உண்டா? மீராவை திருமணம் செய்து கொடுத்தபோது தனியாக தோன்றுகிறதா? விவேக் கேட்டான். சுபத்ரா அம்மா ஒரு நிமிடம் தயங்கினார். அப்படி ஒன்றும் இல்லை மகனே, மீராவின் சந்தோஷம்தான் எனக்கு பெரியது. எனக்கு தெரியும் அம்மா. ஆனால் அம்மாவுக்கு ஒரு மகனின் இடத்தில் என்னை பார்க்கலாம். எந்த விஷயத்துக்கும் நான் உடனிருப்பேன். விவேக் சுபத்ரா அம்மாவின் கையை மெதுவாக தொட்டு சொன்னான். அந்த தொடுதலில் ஒரு வகை அன்பு அவருக்கு தோன்றியது. இருந்தாலும் ஒரு லேசான அசௌகரியம் அவரின் உள்ளத்தில் தோன்றி மறைந்தது. ஒருவேளை தனக்கு தோன்றியதாக இருக்கலாம் என்று நினைத்து அவர் அந்த எண்ணத்தை தள்ளிவிட்டார். மீராவும் விவேக்கும் இடையிலான உறவு மேலும் உறுதியானது. அவர்களின் சிரிப்பும் சந்தோஷமும் வீட்டுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. சுபத்ரா அம்மா அதை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆனால் மெதுவாக விவேக்கின் நடத்தையில் சில சிறிய மாற்றங்களை சுபத்ரா அம்மா கவனிக்கத் தொடங்கினார். அது மிகவும் நுட்பமான மாற்றங்கள். மீரா அருகில் இல்லாதபோது விவேக் சுபத்ரா அம்மாவிடம் அதிக நெருக்கம் காட்டத் தொடங்கினான். சில சமயங்களில் தேவையில்லாமல் உடலில் தொடுவதோ தேவையில்லாத நட்பை ஏற்படுத்த முயல்வதோ செய்வான். சுபத்ரா அம்மாவுக்கு அது அசௌகரியத்தை உண்டாக்கியது. ஆனால் அது தன் உணர்வாக இருக்குமோ என்று அவர் சந்தேகித்தார். ஒரு மகனைப் போலதான் அவன் நடக்கிறான் என்றும் தான் தேவையில்லாமல் நினைக்கிறேன் என்றும் அவர் தன்னை சமாதானப்படுத்தினார். ஒரு நாள் சுபத்ரா அம்மா குளிக்க சென்றபோது விவேக் அவர்களின் அறைக்கு வந்தான். அம்மா, டவல் எங்கே என்று கேட்டான். சுபத்ரா அம்மா திடீரென கதவை திறந்தார். விவேக் அவரை பார்த்து ஒரு நிமிடம் நின்றான். ஓ சாரி அம்மா, நான் அம்மா குளித்து முடித்து விட்டதாக நினைத்தேன், அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு போலித்தனம் சுபத்ரா அம்மாவுக்கு தோன்றியது. அவர்களின் உடல் நடுங்கியது. அவர் விரைவில் கதவை மூடினார். பின்னர் விவேக் அவர்களிடம் பேசும்போது அவனின் கண்களின் பார்வை சுபத்ரா அம்மாவை அசௌகரியப்படுத்தியது.
அது மரியாதையுடன் இருந்த பார்வை இல்லை. அதில் ஏதோ ஒரு தீய நோக்கம் ஒளிந்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. ஆனால் மீராவின் முன்பு விவேக் பழையபடி மரியாதைக்குரியவனும் அன்புள்ளவனுமாக இருந்தான். இது சுபத்ரா அம்மாவை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. தான் மட்டும்தான் இந்த மாற்றங்களை காண்கிறேனா, தனக்கு பைத்தியமா? அவர் தன்னிடம் கேட்டார். சுபத்ரா அம்மாவால் யாரிடமும் இதை சொல்ல முடியவில்லை. மீராவிடம் சொன்னால் அவள் நம்புவாளா? தன் மருமகனைப் பற்றிதான் கெட்டது சொல்வது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவேளை மீரா விவேக்கை அதிகம் அன்பு செய்யத் தொடங்கியதால் தன் வார்த்தைகள் அவளை வேதனைப்படுத்துமா? இந்த எண்ணங்கள் அவரை வெகுவாக அலைக்கழித்தன. பயமும் வெட்கமும் அவரை உள்ளுக்குள் இழுத்தது. அவர் தனியாக ஆனார். அவரின் உள்ளத்தில் இருந்த சந்தோஷம் மெதுவாக ஒரு நிழலைப் போல மறைந்தது. சுபத்ரா அம்மாவின் நாட்கள் பயத்தின் மற்றும் கவலையின் நிழலில் ஆனது. விவேக்கின் பார்வைகளும் தொடுதல்களும் அவரை வெகுவாக அசௌகரியப்படுத்தியது. மீராவின் முன்பு அவன் மரியாதைக்குரியவனாக நடிக்கும்போது சுபத்ரா அம்மாவுக்குத்தான் கண்டதும் அனுபவித்ததும் எல்லாம் வெறும் உணர்வுகளா என்று சந்தேகம் தோன்றியது. ஆனால் அவரின் உள்ளத்திலிருந்த பயம் ஒரு தீக்கனல் போல எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை மீரா வேலைக்கு போகத் தயாராகிக் கொண்டிருந்தாள். அம்மா, நான் போகிறேன். அம்மாவுக்கு ஏதாவது வேண்டுமா? மீரா கேட்டாள். வேண்டாம் மகளே, நீ போ, சுபத்ரா அம்மா பதில் சொன்னார். மீரா போனதும் விவேக் சமையலறைக்கு வந்தான். சுபத்ரா அம்மா டீ போடிக்கொண்டிருந்தார். விவேக் அவரின் பின்னால் வந்து நின்றான். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் கேட்க வேண்டியிருந்தது, அவன் மெதுவான குரலில் சொன்னான். சுபத்ரா அம்மா திரும்பி பார்த்தார். விவேக் அவருக்கு மிக அருகில் இருந்தான். அவருக்கு மூச்சு முட்டுவது போல தோன்றியது. என்ன மகனே? அம்மாவுக்கு என்னை பிடிக்கலையா? அவன் கேட்டான். சுபத்ரா அம்மா அதிர்ச்சியடைந்தார். அப்படி ஒன்றுமில்லை மகனே, அவர் விரைவில் சொன்னார். பிறகு என்ன அம்மா என்னிடமிருந்து தவிர்க்கிறீர்கள்? நான் மீராவின் கணவன், அம்மாவின் மகனைப் போல அம்மா என்னை சந்தேகிக்கிறீர்களா? அவனின் குரலில் ஒருவகை அச்சுறுத்தல் ஒளிந்திருப்பதாக சுபத்ரா அம்மாவுக்கு தோன்றியது. ஐயோ, அப்படி ஒன்றுமில்லை மகனே. எனக்கு என்ன ஒரு மகன் இல்லாத விஷமம். நீ வந்தபோது அது மாறியது. சுபத்ரா அம்மா பயத்தை மறைத்து சொன்னார். அதுவா? அப்படியானால் அம்மா, என்னை ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் அம்மாவை அன்பு செய்கிறேன் இல்லையா? விவேக் அவரின் தோளில் கை வைத்தான். சுபத்ரா அம்மாவுக்கு உடல் தளர்வது போல தோன்றியது. அவர் விரைவில் கையை தட்டி விலக்கினார். எனக்கு வேலை இருக்கு மகனே, அவர் சொன்னார். சமையலறையிலிருந்து விரைவில் வெளியே நடந்தார். விவேக் அவரை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒருவகை கொடூரம் இருந்தது. மீரா அம்மாவுக்கும் கணவனுக்கும் இடையில் நடக்கும் இந்த அமைதியான போரை பற்றி முற்றிலும் அறியாதவளாக இருந்தாள். அவள் அம்மாவின் முகத்தில் இருந்த பயத்தையோ விவேக்கின் கண்களில் இருந்த தீய நோக்கத்தையோ காணவில்லை. அவளுக்கு உலகம் சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தது. கணவனிடமுள்ள அன்பும் அம்மாவிடமுள்ள கடமையும் அவளை குருடியாக்கியது. ஒரு நாள் மீராவும் சுபத்ரா அம்மாவும் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தனர். விவேக் போனில் பேசிக்கொண்டு அவர்களருகில் நடந்து போனான். அவன் பேசுவதை சுபத்ரா அம்மா கவனித்தார். அவளுக்கு வயதாகிவிட்டது, இனி அதிக காலம் இருக்காது. சொத்துக்களையெல்லாம் என் பெயரில் ஆக்க வேண்டும், இல்லையென்றால் பிரச்சினையாகும், அவன் மெதுவான குரலில் சொன்னான். சுபத்ரா அம்மா அதிர்ச்சியடைந்தார். அவன் யாரைப் பற்றி சொல்கிறான்? தன்னைப் பற்றியா? அவர் விவேக்கை கூர்ந்து பார்த்தார். அவன் போனை வைத்து அவரை பார்த்து சிரித்தான். என்ன அம்மா? நீ யாரிடம் பேசுகிறாய்? சுபத்ரா அம்மா கேட்டார். ஓ, என் நண்பனிடம். அவன் அம்மாவுக்கு வயதாகிவிட்டது, சொத்து சண்டை பற்றி பேசியது. விவேக் சிரித்துக்கொண்டு சொன்னான். சுபத்ரா அம்மாவால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் மீரா எல்லாவற்றையும் நம்பினாள். ஐயோ பாவம், ஆண்டிக்கு எத்தனை வயது? மீரா கேட்டாள். ஒரு 80 வயது இருக்கும், விவேக் பதில் சொன்னான். சுபத்ரா அம்மாவுக்கு கோபம் வந்தது. தனக்கு 60 வயது கூட திகழவில்லை. அவன் தன்னை கேலி செய்கிறானா? இந்த சண்டைகளுக்கு இடையிலும் மீராவின் வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷம் வந்தது. அவள் கர்ப்பிணியாக இருந்தாள். இந்த செய்தி சுபத்ரா அம்மாவுக்கு பெரிய ஆறுதலானது. ஒரு குழந்தை வரும்போது விவேக்கின் குணத்தில் மாற்றம் வரும் என்று அவர் எதிர்பார்த்தார். மீராவும் விவேக்கும் இந்த செய்தியில் மிகவும் சந்தோஷத்தில் இருந்தனர். அம்மா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும், மீரா சந்தோஷத்துடன் சொன்னாள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என் குழந்தை இல்லையா? சுபத்ரா அம்மா அவளை கட்டிப்பிடித்து சொன்னார். ஆனால் விவேக்கின் குணத்தில் மாற்றம் எதுவும் வரவில்லை. மீராவின் கர்ப்பம் அவனை மேலும் கோபமூட்டுவதாக சுபத்ரா அம்மாவுக்கு தோன்றியது. அவனின் கவனம் குழந்தைக்கு மாறுமே என்ற எண்ணம் அவனை அசௌகரியப்படுத்தியது. அவன் சுபத்ரா அம்மாவிடம் மேலும் கெட்டமாக நடக்கத் தொடங்கினான். ஒருநாள் மீராவுக்கு வயிறு வலி வந்தது. சுபத்ரா அம்மாவும் விவேக்கும் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். டாக்டர் மீராவுக்கு ஓய்வு வேண்டும் என்று சொன்னார்.
அந்த நாட்களில் விவேக் மீராவை நன்றாக கவனித்தான். சுபத்ரா அம்மாவுக்கு அது ஆறுதலானது. ஆனால் இரவில் மீரா உறங்கும்போது விவேக் சுபத்ரா அம்மாவின் அறைக்கு வந்தான். அம்மா, மீராவை கவனிக்க எனக்கு தனியாக முடியாது. அம்மா என்னை உதவ வேண்டும், அவன் சொன்னான். நான் உதவுகிறேன் இல்லையா மகனே, சுபத்ரா அம்மா சொன்னார். அப்படி இல்லை அம்மா, எனக்கு அம்மாவின் உதவி வேண்டும். எனக்கு அம்மா வேண்டும், அவன் சுபத்ரா அம்மாவுக்கு அருகில் நகர்ந்தான். சுபத்ரா அம்மாவுக்கு பயம் தோன்றியது. அவர் விரைவில் படுக்கையிலிருந்து எழுந்தார். நீ என்ன இது சொல்கிறாய்? சுபத்ரா அம்மா கேட்டார். நான் உண்மைதான் சொல்கிறேன் அம்மா, எனக்கு அம்மாவை பிடிக்கும். மீராவை விட அதிகம், அவன் சொன்னான். சுபத்ரா அம்மாவுக்கு தலை சுற்றுவது போல தோன்றியது. அவருக்கு சத்தம் வரவில்லை. விவேக் அவரை பார்த்து சிரித்து பிறகு அறையிலிருந்து வெளியே போனான். சுபத்ரா அம்மாவுக்கு அந்த இரவு உறங்க முடியவில்லை. அவரின் உள்ளத்தில் பயம் ஒரு பெரிய வடிவம் எடுத்தது. அந்த இரவில் விவேக்கின் வார்த்தைகள் சுபத்ரா அம்மாவின் மனதில் ஒரு தீக்கனல் போல எரிந்தது. மீராவை விட அதிகம் தன்னை பிடிக்கும் என்று அவன் சொன்னது ஒரு அன்பு வெளிப்பாடு இல்லை, மாறாக ஒரு அச்சுறுத்தல். அவனின் வார்த்தைகளில் இருந்த தீய நோக்கம் அவருக்கு தெளிவாக புரிந்தது. இனி அவனை நம்ப முடியாது என்று அவருக்கு தோன்றியது. அடுத்த நாள் காலை சுபத்ரா அம்மா விவேக்கை தவிர்க்க முயன்றார். சமையலறையில் அவன் வரும்போது அவர் விரைவில் அறைக்கு போனார். அவன் பேச முயலும்போது அவர் அவசரமாக வேறு விஷயங்கள் செய்தார். ஆனால் விவேக் அவரை விட தயாராக இல்லை. அம்மா, என்னை இப்படி தவிர்க்காதீர்கள். ஒரு நாள் பகலில் மீரா வேலைக்கு போனபோது விவேக் சுபத்ரா அம்மாவிடம் வந்து சொன்னான். நான் அம்மாவை அன்பு செய்வது தவறா? நீ என்ன இது சொல்கிறாய்? நீ மீராவின் கணவன். சுபத்ரா அம்மா கோபத்தை அடக்கி சொன்னார். அதெல்லாம் எனக்கு தெரியும் அம்மா. ஆனால் எனக்கு அம்மாவைதான் அதிகம் பிடிக்கும். அம்மாவின் சொத்தும் இந்த வீடும் எனக்கு வேண்டும். மீராவை விட எனக்கு அம்மாதான் தேவை, அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான். அந்த சிரிப்பு சுபத்ரா அம்மாவின் உள்ளத்தில் பயத்தை நிரப்பியது. நீ என்ன இது சொல்கிறாய்? உனக்கு பைத்தியமா? சுபத்ரா அம்மா கேட்டார். எனக்கு பைத்தியமில்லை அம்மா. எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்க வேண்டும். இல்லையென்றால் அம்மாவுக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அவன் சுபத்ரா அம்மாவின் கையை பிடித்து அழுத்தினான். சுபத்ரா அம்மாவுக்கு வலியால் துடித்தது. விடு என்னை. அவர் கையை உதறினார். அம்மாவால் என்னை எதிர்க்க முடியாது. அம்மா தனியாக இருக்கிறீர்கள். மீரா என்னுடன் இருக்கிறாள். அவள் ஒருபோதும் அம்மாவை நம்ப மாட்டாள், விவேக் சொன்னான். சுபத்ரா அம்மாவுக்கு உதவியற்ற தன்மை தோன்றியது. அவன் சொன்னது உண்மைதான். மீரா ஒருபோதும் நம்ப மாட்டாள். சுபத்ரா அம்மாவின் வீட்டிலுள்ள மாற்றங்கள் அக்கம்பக்கத்தினர் கவனிக்கத் தொடங்கினர். சுபத்ரா அம்மாவின் முகத்திலிருந்த சந்தோஷம் மறைந்து மாறாக ஒரு வகை பயம் நிறைந்தது. அவர் யாரிடமும் பேசாமல் ஆனார். மீராவின் பழைய நண்பியும் அக்கம்பக்கத்தினருமான ராதா ஒரு நாள் சுபத்ரா அம்மாவை பார்க்க வந்தாள். ஆண்டி, என்ன ஒரு விஷமம்? ஆண்டியின் முகம் விசித்திரமாக இருக்கு, ராதா கேட்டாள். சுபத்ரா அம்மா ராதாவை பார்த்தார். அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லத் தோன்றியது. ஆனால் விவேக் சமையலறையிலிருந்து அவரை பார்க்கும்போது அவருக்கு பயம் தோன்றியது. ஒன்றுமில்லை மகளே, எனக்கு சிறிய உடல்நலக் குறைவு, அவர் பொய் சொன்னார். விவேக் மகன் நல்ல பையன் இல்லையா? ஆண்டியை நன்றாக கவனிக்கிறான் இல்லையா? ராதா சொன்னாள். சுபத்ரா அம்மாவால் சிரிக்க முடியவில்லை. ஆமாம் மகளே, அவர் மெதுவான குரலில் சொன்னார். ராதா போனபோது விவேக் சுபத்ரா அம்மாவிடம் வந்தான். அம்மா, யாரிடம் பேசுகிறீர்கள்? அம்மாவின் ரகசியங்களை வெளியே சொல்ல பார்க்கிறீர்களா? அவன் கேட்டான். நான் யாரிடமும் ஒன்றும் சொல்லவில்லை, சுபத்ரா அம்மா சொன்னார். சொன்னால் அம்மாவுக்கு நல்லது வராது, அவன் அச்சுறுத்தினான். சுபத்ரா அம்மாவுக்கு அவனை வெகுவாக பயமானது. விவேக்கின் அச்சுறுத்தல் சுபத்ரா அம்மாவை தளர்த்தியது. ஆனால் அவருக்கு மீராவை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றியது. இந்த வீட்டில் விவேக் தொடர்வது மீராவுக்கு ஆபத்து என்று அவருக்கு புரிந்தது. அவர் விவேக்குக்கு எதிரான ஆதாரங்களை கண்டுபிடிக்க முயன்றார். ஒரு நாள் விவேக் குளிக்கப் போனபோது சுபத்ரா அம்மா அவனின் அறைக்கு சென்றார். அவனின் போன் மேசையில் இருந்தது. அதை திறக்க முயன்றார், ஆனால் பாஸ்வேர்டு இருந்தது. அவர் அவனின் டைரியை தேடினார், அதில் ஒன்றும் காணவில்லை. அவர் ஏமாற்றத்துடன் திரும்பி நடக்கும்போது மேசையில் ஒரு பழைய உரை கண்டார். அதில் ஒரு வங்கி ஆவணம் இருந்தது. சுபத்ரா அம்மா அதை திறந்து பார்த்தார். அது மீராவின் பெயரில் ஒரு பெரிய தொகையின் வங்கி வைப்பு பற்றியது. அதில் விவேக்கின் கையொப்பமும் இருந்தது. மீராவின் அறிவில்லாமல் விவேக் அவளின் பணத்தை கையகப்படுத்த முயல்கிறான் என்று சுபத்ரா அம்மாவுக்கு புரிந்தது. அவருக்கு கோபம் வந்தது. இந்த ஆதாரத்தை மீராவுக்கு காட்ட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் விவேக் குளித்து வரும் சத்தம் கேட்டபோது அவர் விரைவில் அந்த ஆவணங்களை உரையில் வைத்து பழையபடி வைத்தார்.
அவரின் இதயம் வேகமாக துடித்தது. விவேக்கின் தீய நோக்கம் தெளிவானதும் சுபத்ரா அம்மாவின் பயம் மாறி கோபம் வந்தது. தன் மகளின் சொத்தும் வாழ்க்கையும் அழிக்க வருபவனை வெறுமனே விட முடியவில்லை. அவர் விவேக்குடன் நேரடியாக பேச முடிவு செய்தார். ஒருநாள் இரவு மீரா உறங்கியதை உறுதிப்படுத்திய பிறகு சுபத்ரா அம்மா விவேக்கின் அறைக்கு சென்றார். எனக்கு உன்னிடம் பேச வேண்டும், அவர் சொன்னார். விவேக் புன்னகைத்தான். என்ன அம்மா? நீ என் மகளின் பணத்தை கையகப்படுத்த முயல்கிறாய் இல்லையா? சுபத்ரா அம்மா கேட்டார். விவேக் அதிர்ச்சியடைந்தான். அவனின் முகத்தில் புன்னகை மறைந்தது. அம்மாவுக்கு எப்படி புரிந்தது? எனக்கு எல்லாம் புரிந்தது. நீ என் மகளை ஏமாற்றுகிறாய். உனக்கு இந்த வீட்டிலிருந்து இறங்கிப் போக வேண்டும், சுபத்ரா அம்மா சொன்னார். விவேக் எழுந்தான். அவனின் கண்களில் கோபம் நிறைந்தது. நான் எங்கும் போக மாட்டேன். இந்த வீடும் சொத்தும் எனக்கு சொந்தம். மீரா என் மனைவி. அவள் என்னுடன் நிற்பாள், அவன் சொன்னான். அவள் ஒருபோதும் உன்னை நம்ப மாட்டாள். நான் எல்லாவற்றையும் அவளிடம் சொல்வேன், சுபத்ரா அம்மா சொன்னார். அம்மா சொன்னால் அவள் நம்ப மாட்டாள். அவள் என்னைதான் நம்புகிறாள். விவேக் சுபத்ரா அம்மாவுக்கு அருகில் நகர்ந்தான். அம்மா என்னை எதிர்த்தாள். அம்மாவுக்கு உயிர் இருக்காது, அவன் அச்சுறுத்தினான். சுபத்ரா அம்மாவுக்கு பயம் தோன்றியது. ஆனால் அவர் பின்வாங்கவில்லை. எனக்கு உன்னை பயம் இல்லை. நான் என் மகளை காப்பாற்றுவேன், அவர் சொன்னார். விவேக் அவரை கூர்ந்து பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு வகை கொடூரம் இருந்தது. அந்த இரவு வீட்டுக்குள் ஒரு அமைதியான போர் தொடங்கியது. விவேக்குடனான நேரடி மோதலுக்குப் பிறகு சுபத்ரா அம்மாவின் வாழ்க்கை மேலும் துன்பமானது. விவேக் அவரை மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் துன்புறுத்தத் தொடங்கினான். மீராவின் முன்பு அவன் அன்புள்ள கணவனும் மகனுமாக இருக்கும்போது மீரா இல்லாத நேரங்களில் அவன் சுபத்ரா அம்மாவை அச்சுறுத்தவும் கேலி செய்யவும் செய்தான். அம்மாவால் என்னை எதிர்க்க முடியாது. இந்த வீட்டை என் பெயரில் ஆக்க முடிவு செய்துவிட்டேன். அம்மா எதிர்த்தால் மீராவை நான் துன்புறுத்துவேன், விவேக் ஒரு நாள் சுபத்ரா அம்மாவிடம் சொன்னான். சுபத்ரா அம்மாவுக்கு பயமானது. மீராவை துன்புறுத்துவேன் என்று அவன் சொன்னபோது அவரின் இதயம் நொறுங்கியது. மீரா அம்மாவின் முகத்திலிருந்த பயத்தையும் சோர்வையும் கவனிக்கத் தொடங்கினாள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஒரு சோர்வு? அவள் கேட்டாள். ஒன்றுமில்லை மகளே, சிறிய தலைவலி, சுபத்ரா அம்மா பொய் சொன்னார். அவரால் மீராவிடம் உண்மை சொல்ல முடியவில்லை. விவேக் அவளை துன்புறுத்துவானா என்ற பயம் அவரை தடுத்தது. ஒருநாள் இரவு மீரா உறங்கிக் கிடக்கும்போது சுபத்ரா அம்மாவின் அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டு அவள் எழுந்தாள். அவள் கதவை திறந்து பார்த்தாள். விவேக் அம்மாவின் அறையிலிருந்து வெளியே வருகிறான். அவனின் முகத்தில் ஒரு வகை கொடூரமான சிரிப்பு இருந்தது. சுபத்ரா அம்மா படுக்கையில் பயந்து சுருண்டு கிடந்தார். என்ன இங்கே? மீரா கேட்டாள். ஒன்றுமில்லை மகளே, அம்மாவுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னார். நான் கொடுக்க வந்தேன், விவேக் சிரித்துக்கொண்டு சொன்னான். சுபத்ரா அம்மா மீராவை பார்த்தார். அவரின் கண்களில் பயம் நிறைந்திருந்தது. ஆனால் மீராவுக்கு அது புரியவில்லை. அவள் விவேக்கை நம்பினாள். ஓ சரி, அம்மாவுக்கு சுகமில்லை என்றால் என்னை அழைக்க வேண்டும், மீரா சொன்னாள். திரும்பி அறைக்கு போனாள். சுபத்ரா அம்மாவுக்கு உதவியற்ற தன்மை தோன்றியது. மகளுக்கு உண்மை புரியவில்லையே என்று நினைத்து அவருக்கு சோகம் வந்தது. அந்த இரவு பயமும் கவலையும் நிறைந்த ஒரு துயரத்துக்கு வழிமாறியது. மீராவுக்கு வயிறுவலி காரணமாக உறங்க முடியவில்லை. அவள் தண்ணீர் எடுக்க சமையலறைக்கு சென்றாள். அப்போது சுபத்ரா அம்மாவின் அறையிலிருந்து மெதுவான உரையாடல்களும் சலசலப்பும் அவள் கேட்டாள். அவள் கதவுக்கு அருகில் சென்றாள். கதவு சற்று திறந்திருந்தது. அவள் அதன் வழியாக உள்ளே பார்த்தாள். விவேக் சுபத்ரா அம்மாவை அச்சுறுத்திக் கொண்டிருந்தான். இந்த சொத்தை என் பெயரில் ஆக்க வேண்டும். இல்லையென்றால் நான் மீராவையும் இந்த குழந்தையையும் அழித்து விடுவேன். அவனின் குரல் உயர்ந்தபோது சுபத்ரா அம்மா பயந்தார். நீ என் மகளை துன்புறுத்தாதே. நான் உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன், சுபத்ரா அம்மா கோபத்தில் சொன்னார். அப்படியானால் அம்மாவுக்கு என்ன நடக்கும் என்று பாருங்கள். விவேக் சுபத்ரா அம்மாவின் கழுத்தை பிடித்து அழுத்தினான். சுபத்ரா அம்மா மூச்சு கிடைக்காமல் துடித்தார். மீரா இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். அவள் கண்கள் நிறைந்தன. அவள் கணவன் அவள் இத்தனை காலம் நம்பியவன் தன் அம்மாவை கொல்ல முயல்கிறான் என்று அவளால் நம்ப முடியவில்லை. அவள் உலகம் உடைந்து போனது. விடு என் அம்மாவை! மீரா கத்திக்கொண்டு அறைக்குள் ஓடி வந்தாள். அவள் விவேக்கை தள்ளி விலக்கினாள். விவேக் தரையில் விழுந்தான். நீ என்ன இது காட்டுகிறாய்? விவேக் கோபத்தில் கேட்டான். நீ என் அம்மாவை துன்புறுத்த பார்க்கிறாயில்லையா? நீ ஒரு ராட்சசன், மீரா கோபத்தில் சொன்னாள். விவேக் எழுந்தான். அவனின் கண்களில் பைத்தியக்காரத்தனமான கோபம் நிறைந்தது. அவன் மீராவுக்கு அருகில் ஓடி வந்தான். நீயும் உன் அம்மாவும் காரணமாக என் வாழ்க்கை அழிந்தது. அவன் மீராவை அடிக்க கை ஓங்கினான்.
ஆனால் அந்த நொடியில் சுபத்ரா அம்மா ஒரு கத்தியை எடுத்து விவேக்கின் மார்பில் ஆழ்த்தினார். விவேக் அதிர்ச்சியடைந்தான். அவனின் கண்கள் திறந்தன. அவன் சுபத்ரா அம்மாவையும் மீராவையும் மாறி மாறி பார்த்து பிறகு தரையில் விழுந்தான். அவனின் உடல் அசையாமல் ஆனது. மீராவும் சுபத்ரா அம்மாவும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் விவேக்கின் சடலத்தை பார்த்து நின்றனர். அறையில் ஒரு அமைதி கட்டுப்பட்டது. விவேக்கின் சடலம் அறையில் கிடந்தது. சுபத்ரா அம்மாவும் மீராவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களின் கண்களில் பயமும் குற்ற உணர்ச்சியும் நிறைந்தது. அம்மா, நாம் என்ன செய்தோம்? மீரா மெதுவான குரலில் கேட்டாள். அவன் உன்னை துன்புறுத்த பார்த்தான் மகளே. எனக்கு வேறு வழி இல்லை, சுபத்ரா அம்மா சொன்னார். அவர்களின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்றனர். போலீஸை அழைக்க வேண்டுமா அல்லது இந்த உண்மையை மறைக்க வேண்டுமா? மீராவின் கர்ப்ப நிலையும் இந்த சம்பவம் வெளியே தெரிந்தால் ஏற்படும் விளைவுகளும் அவர்களை வெகுவாக பயமுறுத்தியது. அம்மா, யாரும் அறியக்கூடாது. என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, மீரா சொன்னாள். சுபத்ரா அம்மாவுக்கு மகளின் வார்த்தைகள் கேட்டபோது ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிற்று. அவர்கள் இந்த உண்மையை மறைக்க முடிவு செய்தனர். அவர்கள் விவேக்கின் சடலத்தை மறைக்க முடிவு செய்தனர். அந்த இரவு அம்மாவும் மகளும் சேர்ந்து விவேக்கின் சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்தனர். ஒவ்வொரு மண்துகளும் அவர்களின் குற்ற உணர்ச்சியை அதிகரித்தது. அவர்களின் கைகளில் இரத்தம் பூசப்பட்டிருந்தது, மனதில் பயமும். அடுத்த நாள் காலை அக்கம்பக்கத்தினர் விவேக்கை காணாமல் தேடினார்கள். விவேக் எங்கே? ராதா கேட்டாள். அவன் காலையில் எங்கோ போனான். ஒரு வேலை தேவைக்காக போனதாக சொன்னான். சுபத்ரா அம்மா பொய் சொன்னார். அவரின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நாட்கள் கடந்தன. விவேக்கை காணவில்லை என்று சொல்லி போலீஸ் விசாரணை தொடங்கியது. சுபத்ரா அம்மாவும் மீராவும் போலீசிடம் பொய் சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயத்தில் வாழ்ந்தனர். அவர்களின் மனதில் குற்ற உணர்ச்சி ஒரு சுமையானது. மீராவின் கர்ப்பம் வளர்ந்து கொண்டிருந்தபோது அவர்களின் பயம் அதிகரித்தது. இந்த ரகசியத்தை எத்தனை காலம் அவர்களால் மறைக்க முடியும்? விவேக்கின் காணாமல் போனது போலீசுக்கும் அக்கம்பக்கத்தினருக்கும் ஒரே மாதிரியான மர்மமாக தொடர்ந்தது. சுபத்ரா அம்மாவும் மீராவும் வெளியே சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே பயமும் குற்ற உணர்ச்சியும் அவர்களை அரித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயந்து வாழ்ந்தனர், எப்போது உண்மை வெளியே வரும் என்று நினைத்து. போலீஸ் பலமுறை வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்டது. விவேக்குக்கு எதிரிகள் இருந்தனரா? யாரையாவது சந்தேகம் உண்டா? இன்ஸ்பெக்டர் ராகவன் கேட்டான். இல்லை சார், அவருக்கு யாருடனும் பிரச்சனை இல்லை, சுபத்ரா அம்மா நடுங்களுடன் சொன்னார். மீராவும் தலையசைத்தாள். அவர்களின் கண்களில் பயம் நிறைந்திருந்தது. ஆனால் போலீஸ் அதை கவனிக்கவில்லை. அவர்கள் விவேக்கின் பொருளாதார இடபாடுகள் மற்றும் வேலை இடம் பற்றியெல்லாம் விசாரித்தனர். இரவுகளில் சுபத்ரா அம்மாவுக்கு உறங்க முடியவில்லை. விவேக்கின் முகம் அவரின் மனதிலிருந்து மறையவில்லை. தான் செய்தது சரியா என்று அவர் தன்னிடம் கேட்டார். மகளை காப்பாற்ற வேண்டி செய்ததாக இருந்தாலும் ஒரு உயிரை எடுத்த குற்ற உணர்ச்சி அவரை வெகுவாக அலைக்கழித்தது. மீராவின் நிலையும் வேறுபட்டது இல்லை. கர்ப்பம் வளர்ந்து கொண்டிருந்தபோது அவளின் மனதில் உள்ள பயம் அதிகரித்தது. தன் குழந்தைக்கு இந்த ரகசியம் ஒரு சாபமாக மாறுமா என்று அவள் பயந்தாள். விவேக்கின் கொடூரத்தை நினைக்கும்போது அவளுக்கு கோபம் வருமேயானால் அவன் தன் குழந்தையின் தந்தை இல்லையா என்ற எண்ணம் அவளை வேதனைப்படுத்தியது. இந்த ரகசியம் அம்மாவும் மகளும் இடையிலான உறவை வெகுவாக பாதித்தது. அவர்களுக்கு இடையில் ஒரு அமைதி கட்டுப்பட்டது. பழையபடி அவர்களால் ஒருவருக்கு ஒருவர் சிரிக்கவோ பேசவோ முடியவில்லை. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வகை பயம் ஒளிந்திருந்தது. ஒருநாள் மீரா சுபத்ரா அம்மாவிடம் கேட்டாள், அம்மாவுக்கு விஷமம் உண்டா? சுபத்ரா அம்மா மீராவை பார்த்தார். எதற்கு மகளே? விவேக். அவரைப் பற்றி மீரா மெதுவான குரலில் சொன்னாள். அவனை பற்றி நினைக்க வேண்டாம் மகளே. அவன் நம்மை துன்புறுத்த வந்தவன், சுபத்ரா அம்மா சொன்னார். அவரின் வார்த்தைகளில் ஒரு வகை கோபம் நிறைந்திருந்தது. மீராவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுக்கு விவேக்கின் கொடூரம் நேரடியாக தெரிந்திருந்தாலும் அவன் தன் குழந்தையின் தந்தை இல்லையா என்ற எண்ணம் அவளை அலைக்கழித்தது. அவளுக்கு அம்மாவிடம் கோபம் தோன்றியது. அம்மாதான் அவரை கொன்றது. அம்மாவுக்கு அவரை கொல்ல வேண்டியிருந்தது இல்லை, மீரா மெதுவான குரலில் சொன்னாள். சுபத்ரா அம்மா அதிர்ச்சியடைந்தார். நான் உன்னை காப்பாற்ற வேண்டி செய்தது, அவர் கோபத்தில் சொன்னார். ஆனால் என் குழந்தையின் தந்தை அவர். மீராவின் கண்கள் நிறைந்தன. அவர்களின் உறவில் ஒரு விரிசல் விழுந்தது. அவர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் தொலைந்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு இடையிலான தூரம் அதிகரித்தது. அத்தியாயம் 16. ஒரு புதிய வாழ்க்கை. மாதங்கள் கடந்தன. மீரா ஒரு பெண் குழந்தைக்கு பிறப்பு கொடுத்தாள். குழந்தையின் வருகை வீட்டில் புதிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தில் கூட ஒரு வகை பயம் ஒளிந்திருந்தது.
குழந்தையின் சிரிப்பு கேட்கும்போது சுபத்ரா அம்மாவுக்கு விவேக்கின் முகம் நினைவுக்கு வந்தது. போலீஸ் விசாரணை மெதுவானது. விவேக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் வழக்கை முடிக்க முடிவு செய்தனர். சுபத்ரா அம்மாவுக்கும் மீராவுக்கும் ஒருவகை ஆறுதல் தோன்றியது. ஆனால் அவர்களின் மனதில் உள்ள சுமை மறையவில்லை. மீரா குழந்தையை பார்த்து சிரித்தாள். நம்முடைய குழந்தை, இவளுக்கு நல்லொரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும், அவள் சொன்னாள். சுபத்ரா அம்மா மீராவை பார்த்தார். அவரின் கண்களில் ஒருவகை சோகம் நிறைந்திருந்தது. அவருக்கு மீராவிடம் உண்மை சொல்ல தோன்றியது. தான் செய்தது சரியா என்று அவருக்கு மீண்டும் சந்தேகம் தோன்றியது. ஒருநாள் இரவு சுபத்ரா அம்மா உறங்கிக் கிடக்கும்போது ஒரு சத்தம் கேட்டு அவர் எழுந்தார். மீராவின் அறையிலிருந்து சத்தம் வருகிறது. அவர் விரைவில் அங்கு சென்றார். மீரா படுக்கையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. அது விவேக்கும் மீராவும் திருமண புகைப்படம். அம்மா, எனக்கு அவரை மறக்க முடியவில்லை, மீரா அழுது கொண்டு சொன்னாள். சுபத்ரா அம்மாவுக்கு மீராவை கட்டிப்பிடிக்க தோன்றியது. ஆனால் அவரால் முடியவில்லை. அவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய ரகசியம் ஒரு சுவராக நின்றது. இந்த ரகசியம் அவர்களின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஒரு புதிய வாழ்க்கை அவர்களுக்கு சாத்தியமா? அல்லது இந்த சுமை அவர்களை என்றென்றும் தளர்த்துமா? விவேக்கின் காணாமல் போனது போலீஸ் காணாமல் போன வழக்குகள் என்ற கோப்பில் பட்டியலிடப்பட்டது. வெளியுலகுக்கு அது மறந்த அத்தியாயமாக மாறியிருந்தாலும் சுபத்ரா அம்மாவும் மீராவும் உள்ளத்தில் அது ஒரு பயங்கர கனவாக வேட்டையாடியது. மீராவின் குழந்தை வளர்ந்தது. அவளுக்கு மாலு என்று பெயரிட்டனர். மாலுவின் ஒவ்வொரு சிரிப்பும் இயக்கங்களும் மீராவின் மனதில் புதிய வேதனையாக மாறியது. இந்த குழந்தையின் தந்தை எங்கே என்ற கேள்வி ஒரு சுமையாக அவளை அலைக்கழித்தது. இரவுகளில் மீரா அதிர்ச்சியுடன் எழுந்தாள். விவேக் அம்மாவை தாக்கும் காட்சிகள் அவள் உறக்கத்தை கெடுத்தன. அவளுக்கு அம்மாவிடம் கோபம் தோன்றியது. எதற்காக அம்மா அதை செய்தது? கணவனிடமுள்ள வெறுப்பும் அம்மாவிடமுள்ள கோபமும் அவளை உள்ளிருந்து எரித்தது. இந்த உணர்ச்சி சண்டை அவள் ஆரோக்கியத்தை பாதிக்கத் தொடங்கியது. அவள் மெலிந்தாள், கண்கள் குழிந்தன. சுபத்ரா அம்மாவும் மீராவும் ஒருவரிடமிருந்து ஒருவர் தொலைந்தனர். அவர்களுக்கு இடையில் ஒரு காணாத சுவர் உயர்ந்தது. மீரா அம்மாவிடம் பேசுவதை குறைத்தாள். மாலுவை கவனிப்பதில் மட்டுமே அவள் கவனம். சுபத்ரா அம்மாவுக்கு அது தாங்க முடியவில்லை. மகள் தன்னை வெறுக்கிறாளா என்று அவருக்கு தோன்றியது. தான் மகளை காப்பாற்ற வேண்டி செய்தது இல்லையா? இருந்தாலும் ஏன் மகளுக்கு அது புரியவில்லை? ஆண்டுகள் கடந்தன. மாலு நடக்கவும் பேசவும் தொடங்கினாள். அவளுக்கு 2 வயது ஆனபோது அக்கம்பக்கத்தினரான ராதா சுபத்ரா அம்மாவின் வீட்டுக்கு மீண்டும் வந்தாள். ராதாவுக்கு விவேக்கின் காணாமல் போனது பற்றி இன்னும் சில சந்தேகங்கள் இருந்தன. ஆண்டி, விவேக் மகன் எங்கே போனான் என்று இதுவரை ஒரு தகவலும் இல்லையா? ராதா கேட்டாள். இல்லை மகளே, எங்கே என்று ஒரு தகவலும் இல்லை, சுபத்ரா அம்மா வழக்கம்போல சொன்னார். அவன் இப்படி ஒரு பாவம். திடீரென ஒரு நாள் காணாமல் போக அத்தனை காரணம் என்ன இருக்கும்? ராதாவின் கேள்வி சுபத்ரா அம்மாவின் மனதில் ஒரு கல்லாக பதிந்தது. அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தபோது போனதாக இருக்கும், மீரா திடீரென சொன்னாள். அவள் குரலில் ஒருவகை அவசரம் இருந்தது. ராதா மீராவை சந்தேகத்துடன் பார்த்தாள். அவனுக்கு அப்படி ஒரு வேலை இல்லை இல்லையா மகளே? அவன் இங்கே தங்கி வேலைக்கு போவதில்லையா? மீராவின் முகம் வெளிரியது. அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. சுபத்ரா அம்மா இடையிட்டார். அவனுக்கு புதிய வழி கிடைத்தபோது போனதாக இருக்கும் மகளே. சில சமயம் அவன் நம்மை எல்லாம் மறந்திருப்பான். சுபத்ரா அம்மா ராதாவை பார்த்து சிரிக்க முயன்றார். ராதாவுக்கு முழுமையாக நம்பிக்கை வரவில்லை. அவள் சந்தேகத்துடன் வீட்டிலிருந்து திரும்பினாள். ராதாவின் சந்தேகங்கள் சுபத்ரா அம்மாவும் மீராவும் பயத்தை அதிகரித்தது. இனி என்ன நடக்கும்? ராதாவின் வருகைக்குப் பிறகு மீராவின் மனநிலை மேலும் கெட்டது. அவள் இரவுகளில் கத்தி அழுதாள். விவேக்கின் சடலத்தை புதைத்த இடம் அவளுக்கு ஒரு பயங்கர கனவாக மாறியது. அவளுக்கு உறங்க முடியவில்லை. உறங்க முயலும்போது அவளுக்கு விவேக்கின் கண்கள் நினைவுக்கு வந்தன. ஒருநாள் மீரா மாலுவையும் எடுத்து வீட்டிலிருந்து ஓட முயன்றாள். எனக்கு இங்கே இருக்க முடியாதம்மா, நான் எல்லாவற்றையும் போலீசிடம் சொல்வேன், அவள் கத்தினாள். சுபத்ரா அம்மா ஓடி சென்று அவளை பிடித்தார். வேண்டாம் மகளே, நாம் சிக்கிக் கொள்வோம். உன் குழந்தையின் எதிர்காலம் அழியும். எனக்கு இனி வாழ முடியாது. இந்த ரகசியம் என்னை கொல்லும், மீரா கத்தினாள். சுபத்ரா அம்மா மீராவை கட்டிப்பிடித்தார். நான் இல்லையா உனக்கு? நாம் இருவர் மட்டும் அறிந்தால் போதும் மகளே, அவர் சொன்னார். ஆனால் மீராவால் அது தாங்க முடியவில்லை. அவள் மனநிலை உடைந்தது. அவளுக்கு உணவு சாப்பிட முடியவில்லை, உறங்க முடியவில்லை. அவள் கண்களில் ஒருவகை பைத்தியக்காரத்தனமான தோற்றம் நிறைந்தது.
சுபத்ரா அம்மாவுக்கு புரிந்தது இந்த ரகசியம் அவர்களை அழிக்கிறது என்று. மீராவை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் என்ன செய்வது? உண்மை திறந்து சொன்னால் சிறை தண்டனை உறுதி. மகளையும் பேரக்குழந்தையையும் தனியாக விட்டுப்போக அவரால் முடியாது. ஆனால் இந்த ரகசியத்தை உள்ளில் வைத்து வாழ்ந்தால் மீராவின் வாழ்க்கை அழியும். சுபத்ரா அம்மா ஒரு பெரிய முடிவின் விளிம்பில் இருந்தார். இந்த ரகசியத்தை எத்தனை நாள் அவர்களால் ஒளித்து வைக்க முடியும்? மீராவின் மனநிலை ஒவ்வொரு நாளும் செல்லும்போது மோசமாகிக் கொண்டிருந்தது. அவளுக்கு ஒழுங்கான உறக்கமோ உணவோ இல்லாமல் ஆனது. விவேக்கின் நிழல் அவளை எப்போதும் பின்தொடர்வது போல தோன்றியது. மாலுவின் சிரிப்பு கூட அவளுக்கு சமாதானம் கொடுக்கவில்லை. அம்மா செய்த கொடூரமும் அதை மறைத்து வைத்ததின் சுமையும் அவளை தளர்த்தியது. ஒருநாள் இரவு மீரா உறங்கும்போது கத்தினாள். அம்மா, அவன் வருகிறான். அவன் என்னையும் மாலுவையும் கொல்லுவான். அவள் பைத்தியக்காரமான முறையில் புலம்பினாள். சுபத்ரா அம்மா ஓடி சென்று அவளை கட்டிப்பிடித்தார். மீராவின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கண்களில் பைத்தியத்தின் நிழல் கண்டபோது சுபத்ரா அம்மாவுக்கு பயமானது. இந்த ரகசியம் மீராவை முழுமையாக அழிக்கும் என்று அவருக்கு புரிந்தது. தன் மகளை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற ஒரு வழி மட்டுமே உள்ளது என்று அவருக்கு தோன்றியது. உண்மை திறந்து சொல்லுதல். அவர் மீராவின் கைகளை இறுக்கமாக பிடித்தார். மகளே, பயப்படாதே. அம்மா இருக்கிறேன். அம்மா, எல்லாவற்றையும் சரி செய்வேன். நமக்கு இந்த சுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அடுத்த நாள் காலை சுபத்ரா அம்மா ஒரு முடிவு எடுத்தார். அவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். மீராவையும் மாலுவையும் அக்கம்பக்கத்தினரான ராதாவிடம் ஒப்படைத்த பிறகு அவர் போலீஸ் ஸ்டேஷனின் கேட்டில் நுழைந்தார். அவரின் மனதில் பயமில்லை, மாறாக ஒரு வகை அமைதி இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ராகவன் சுபத்ரா அம்மாவை கண்டபோது ஆச்சரியப்பட்டான். சுபத்ரா அம்மா, என்ன இங்கே? ஏதாவது பிரச்சனையா? அவர் கேட்டார். சுபத்ரா அம்மா ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். அவரின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. சார், எனக்கு ஒரு குற்ற ஒப்புதல் செய்ய வேண்டும், அவர் இடறிய குரலில் சொன்னார். இன்ஸ்பெக்டர் ராகவன் அவரை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தான். சுபத்ரா அம்மா நடந்ததெல்லாம் திறந்து சொன்னார். விவேக் எப்படி வீட்டுக்கு வந்தான் என்றும் அவனின் தீய நோக்கங்கள் என்னவென்றும் மீராவையும் தன்னையும் அவன் எப்படி அச்சுறுத்தினான் என்றும் கடைசியாக அந்த இரவில் என்ன நடந்தது என்றும் அவர் விளக்கினார். மீராவை காப்பாற்ற வேண்டி தனக்கு அதை செய்ய வேண்டியதாயிற்று என்றும் பின்னர் பயம் காரணமாக அதை மறைத்து வைத்தேன் என்றும் அவர் சொன்னார். ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் சுபத்ரா அம்மாவின் மனதிலிருந்து ஒரு சுமை இறங்கி வைப்பது போல தோன்றியது. அவரால் அழுகையை அடக்க முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் ராகவன் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டான். அவர் அதிர்ச்சியடைந்திருந்தார். விவேக்கின் காணாமல் போனது இப்படி ஒரு கதை என்று அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. சுபத்ரா அம்மாவின் வார்த்தைகளுக்கு உறுதிப்படுத்தலுக்கு அவர் ஒரு குழுவை விவேக்கின் சடலம் புதைத்த இடத்துக்கு அனுப்பினான். உண்மை வெளியே வந்தபோது நாடு அதிர்ச்சியடைந்தது. செய்தி சேனல்களிலும் பத்திரிகைகளிலும் சுபத்ரா அம்மாவும் மீராவும் கதை நிறைந்தது. மக்களுக்கு அவர்களிடம் இரக்கம் தோன்றியது. ஒரு அம்மா தன் மகளை காப்பாற்ற வேண்டி செய்த தியாகமாக பலரும் அதை கண்டனர். சுபத்ரா அம்மாவை போலீஸ் கைது செய்தது. மீராவும் மாலுவும் ராதாவின் பாதுகாப்பில் ஆனார்கள். சிறையில் இருந்தபோது சுபத்ரா அம்மாவுக்கு ஒரு வகை அமைதி தோன்றியது. அவரின் மனதிலுள்ள சுமை போய்விட்டது. மீராவுக்கு அம்மாவின் குற்ற ஒப்புதல் கேட்டபோது ஆறுதல் தோன்றியது. அவளுக்கு அம்மாவை புரிந்தது. அம்மா தன்னை காப்பாற்ற வேண்டி தன் வாழ்க்கையை ஓமித்தது. அவளுக்கு அம்மாவிடம் தோன்றிய கோபம் மாறாக அன்பும் மரியாதையும் நிறைந்தது. நீதிமன்றத்தில் சுபத்ரா அம்மாவுக்கு வாதிட பலர் முன்வந்தனர். அவர்களின் சூழ்நிலையை பரிசீலித்து நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை குறைத்துக் கொடுத்தது. மனரீதியான அழுத்தமும் மகளை பாதுகாக்கும் முயற்சியும்தான் அவரை அதற்கு தள்ளியது என்று நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. சிறிது கால சிறைவாசம் முடிந்து சுபத்ரா அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்தார். மீராவும் மாலுவும் அவரை கட்டிப்பிடித்தனர். அவர்களின் கண்களில் புதிய பிரகாசம் இருந்தது. இரகசியத்தின் இருட்டிலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்திருந்தனர். அவர்களின் வாழ்க்கை பழையபடி ஆகாது. ஆனால் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் துணையும் நிழலுமாக புதிய வாழ்க்கை தொடங்க முடிந்தது. பயமில்லாமல், குற்ற உணர்ச்சி இல்லாமல் உண்மையின் வெளிச்சத்தில் அவர்கள் புதிய காலை வரவேற்றனர். இது ஒரு நாவலின் இறுதிப் பகுதி. கதாபாத்திரங்களின் உணர்ச்சி பயணத்தை முடிக்கிறது மற்றும் அவர்களை ஒரு தீர்வுக்கு நயக்கிறது.